ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி மோட்டிவேஷன். நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, தச்சு கொடுக்குறோம், நல்லா தச்சு கொடுத்துட்டே இருக்கிறோம். இடையில ஏதாவது ஒரு கஸ்டமர் ஒரு குறை சொல்லிட்டாங்க. அதாவது இந்த பிளவுஸ் எனக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்கு சொல்லிட்டாங்கன்னா, உடனே என்ன பண்றோம், இனிமே எனக்கு தையலே வராது, நான் இனிமே தைக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பின்வாங்கி போயிடும். அப்படித்தானே? ஆனா அதே இதை ஒரு கடை வச்சிருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு ஏதோ ஒரு டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்பே வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம அங்கே போய் மெட்டீரியல் வாங்குறோம் அப்படின்னா, அங்கே ஏதாவது ஒரு குவாலிட்டியில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டு வரோம். இல்லை அடுத்து அந்த கடைக்கு போறது இல்லை அப்படின்னா, அவங்க வந்து அந்த கடையை வந்து இல்லை நான் நடத்தவே மாட்டேன், அந்த கஸ்டமர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா பண்றாங்க. அப்படி இல்லைல்ல, அவங்களுக்கு வந்து நார்மலா ரொட்டீன் ஆகிட்டு இருக்கிறது, நம்மளை விட்டா வேற கஸ்டமர்ஸ் கண்டிப்பா வருவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட தொழிலையும். ஸோ எந்த நேரத்திலையும் நீங்க டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். ஒரு கஸ்டமர் குறை சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட டெய்லரிங்ல கண்டிப்பா அதை நம்ம திருத்திக்கிற மாதிரியான குறைகளா தான் இருக்கும். அதை சரி பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துட்டு அடுத்த முறை அந்த கஸ்டமருக்கு வராத அளவுக்கு நம்ம அதை சரி பண்ணி நம்மளோட பயணத்தை நோக்கி பயணிக்க வேண்டியதான். கண்டிப்பா நம்மளுக்கு சக்சஸ் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி குறைகள் ஒவ்வொன்றும் வரது எல்லாமே நம்ம திருத்திக்கிறதுக்காக தான். சரியா? சோ அதனால எனக்கு குறை வருது அப்படின்றதுக்காக நீங்க தைக்கிறது மட்டும் காரணம்